ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உதவிகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். 3ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த உதவிகள் உறுதியாக நன்முறையில் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறென்ன அமைப்புக்கு சிறப்பானதாக அமைகிறது என்று சொன்னால், தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கடுமையான டஃப் இருக்கும். ஆனால் அந்த டஃப்பெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ஆக தொழில் போட்டிகளை வெல்லும் காலமாக இந்த காலம் அமைகிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அவற்றில் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சினிமா துறையில் அந்த மாதிரி ஏதேனும் கலைத்துறை சார்ந்து அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்களே, அந்த மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வாய்ப்புகளை நீங்கள் வென்றும் காட்டுவீர்கள், பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீர்கள். அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகிறது. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தான் நம்ம பார்க்க இருக்கோங்க. இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு பொது பலன், தமிழ் மாதத்தின் அடிப்படையிலான ஒரு பொதுவான மாத பலன் தான். எப்போவுமே ஒரு பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது 5லிருந்து 10%. அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாதுங்க. சரிங்களா? இதை ஒரு முக்கிய அமைப்புன்னு எடுத்துக்கிட்டு முக்கிய விஷயங்கள் தலையிடக்கூடாது. இது என்னென்னாங்க, தசாபுக்தி பலன்களின் ஏற்ற இறக்கத்தை தான் காட்டும். நான் சொல்கிற 10 பலன்னா 10மே உங்களுக்கு நடக்காதுங்க. எந்த தசாபுக்தி பலன் நான் உங்களுக்கு சொல்கிறது மேட்ச் ஆகுதோ உங்கள் ஜாதக தசாபுக்தியின் அடிப்படையில் அதோடு தான். இப்போ கல்யாணம்னு சொல்கிறேன், இதுக்கு இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு உங்கள் சுய ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலன் இந்த மாதம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கிறது மிக மிக நல்லது. அன்பு நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும், எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னாங்க இந்த மாதத்தில் என்னெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும். சரியான வேலை இல்லை, வேலைக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகளை தருக ஒரு அற்புதமான மாதம். 6ஆம் இடமோ 10ஆம் இடமோ சம்பந்தப்படுகிற தசாபுக்தியும் நடைபெறுகிறது எனில் அந்த வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பேங்க் லோன்ஸ் யாராச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி கடன்கள் படிப்புக்காக இருக்கலாம், வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்திற்காக சிலர் வங்கி கடனை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றால் அந்த வங்கி கடன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். உங்கள் ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ் வங்கி கடன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாட்களாக ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த முயற்சிகள் ஏதேனும் தடைபட்டு கொண்டிருக்கின்றது, இல்லை இவரின் உதவி கிடைத்தால் அந்த முயற்சியில் நான் வெற்றி பெற்றுருவேன், இல்லை அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார்னா நான் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு உங்களுடைய முயற்சிக்கு யாரேனும் ஒருவரினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த உதவிகள் கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உதவிகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துக்கிடணும். 3ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் அந்த உதவிகள் உறுதியாக நன்முறையில் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம்
வேறென்ன அமைப்புக்கு சிறப்பானதாக அமைகிறது என்று சொன்னால், தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு கடுமையான டஃப் இருக்கும். ஆனால் அந்த டஃப்பெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். ஆக தொழில் போட்டிகளை வெல்லும் காலமாக இந்த காலம் அமைகிறது என்பதனை நீங்கள் உணர வேண்டும். 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அவற்றில் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகோதர உறவுகளோடு சிறு சிறு கசப்புக்கள் ஏற்படலாம். அதனால் கூடுமானம் வரையிலும் ஏதாவது பங்கு பிரிக்க வேண்டியது இருக்குது, இல்லை கூட்டாக சேர்ந்து ஏதேனும் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லை பொது விஷயங்கள், குடும்ப பொது விஷயங்கள் இருக்குது, அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிடணும். இல்லைனா அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் நிறைய முட்டிக்கிடும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக இந்த காலகட்டம் கொஞ்சம் உறவுகளிடையிலே விட்டு கொடுத்து போய்க்கிடணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலையாட்கள் அமைவார்கள். ஏங்க நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல வேலையாட்கள் அமைய மாட்டேங்கிறாங்க, வந்தால் ஒரு மாதத்தில் போயிடுறாங்க, இல்லை நீடிச்சிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதேனும் தொந்தரவுகளோடு உங்களுடைய வேலையாட்களினுடைய பட்டாளம் இருக்கின்றது என்றால் அதை சரி செய்து நல்ல ஒரு வேலையாட்களை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமான ரீதியாக அற்புதமான மாதம். கையில் 4 காசு வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே கையில் நல்ல பணப்புழக்கம் கிடைக்கிற மாதமாய் இந்த மாதம் அமைகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்தால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா எதை செய்தாலுமே இந்த காலகட்டம் அதில் ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஓவராலாக என்னென்னாங்க, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் செலவுகளும் அலைச்சல்களும் விரயங்களும் ரொம்ப அதிகம். அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா சூப்பர். அதுவும் 6ஆம் இடமோ 12ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்படுதுன்னா தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிதாக சொல்கிற அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதேனும் அடிக்கடி பயணங்கள் செய்கிறதுக்கு, வெளியூர் மாற்றங்கள் செய்வதற்கு, யாருக்கேனும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக மிதுனத்திற்கு அமைகிறது. ஆக மிதுன ராசினியர்கள் நன்றாக வருவீர்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் பெருசாக முதலீடு போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா முதலீட்டு ஸ்தானத்திற்கு விரயஸ்தானத்தை இந்த மாதம் கிரகங்கள் பலமாக இயக்குகின்றன. அப்போ நீங்கள் போடுற முதலீடு பெருசாக லாபத்தை கொடுக்காமல் கூட போகலாம். அதனால் பெரிய அளவு முதலீடுகளை மிதுன ராசினியர்கள் உள்வைத்தல் வேண்டாம் என்பதனை மனதில் நீங்கள் நல்லா வச்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, இது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. தொழில் சார்ந்தும் சரி, பொருளாதாரம் சார்ந்தும் சரி, அந்த வரவு செலவுகளை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. வேறு எந்த அமைப்புகளிலும் பெரிதாக நீங்கள் கவலை கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு 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 வகையில் நல்ல மாதம். ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் சின்ன சின்னதாக கவனமாக இருக்கணும். அதில் ஓவராலாகவே கவனமாக இருக்கணுங்கிறது 2 விஷயந்தான். கொஞ்சம் அலைச்சலும் விரயமும் அதிகமாக இருக்கும். மற்றபடி வேறு எதற்கும் பெரிதாக நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இந்த இசைத்துறையில், இந்த சினிமா துறையில், அந்த மாதிரி ஏதேனும் கலைத்துறை சார்ந்து அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்களே, அந்த மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வாய்ப்புகளை நீங்கள் வென்றும் காட்டுவீர்கள், பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீர்கள். அந்த விதத்தில் இந்த மாதம் நல்ல சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்பெறுகிறது. அனைத்து மிதுன ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.